வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் குணாலன், ஓர் அடிப்படை ஆங்கில மருத்துவர். சென்ற முறை எனது எபிசோடிலே நான் உடல் வெப்பத்தை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோட் 3 நாடித்துடிப்பு என்ற இருதய துடிப்பை பற்றி சற்று பார்க்கலாம். நாடித்துடிப்பு, இது இருதய துடிப்பு. நாடி துடிப்பு இருதய துடிப்பால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இருதயம் துடிப்பதால் நாடி துடிப்பு ஏற்படுகிறது. இந்த இருதய துடிப்பு என்பது இயற்கையாகவே இருதயம் துடிப்பது, அதனுடைய மூலமே அந்த இருதயத்தில் மற்றும் 4 அறைகள் இருக்கிறது. அது நமக்கு தெரிந்தது தான். 2 ஆரிக்கல் என்றும் 2 வென்ட்ரிக்கிள் என்றும். இதில் வலது ஆரிக்கலிலே எஸ்ஏ நோடு என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் என்று தான் சொல்ல முடியும். இறைவன் அல்லது இயற்கை சக்தியால் படைக்கப்பட்ட எஸ்ஏ நோடு, இது ஒரு முச்சை விதை அளவிலே உள்ளது, சைஸில் உள்ளது. இதற்கு இயற்கையாகவே துடிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இருதய துடிப்பு என்பது இருதயம் துடிப்பதல்ல, இந்த எஸ்ஏ நோடு துடிப்பது தான். அந்த துடிப்பு ஏவி நோடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆரிக்கில் இருக்கக்கூடிய கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடத்தப்பட்டு அங்கிருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் பர்கஞ்சி சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய மின்னிழை போன்ற தசை கம்பிகளால் இருதயம் முழுவதும் செலுத்தப்பட்டு இந்த துடிப்பு முழுவதுமாக இருதயத்தை துடிக்க செய்கிறது. இந்த துடிப்பு இரத்தத்தை உடலை நோக்கி தள்ளுவதற்கு உபயோகமாக இருக்கிறது. இந்த துடிப்பு விரிதல் இந்த நிகழ்வு தான் இருதய துடிப்பு. இந்த துடிப்பு நிகழ்வதால் தான் இரத்தங்கள் உடலின் பல பாகங்களுக்கு செலுத்தப்படுகிறது. இவை தமனிகள் வழியாக செலுத்தப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள அசுத்த இரத்தங்கள் சிரைகள் என்று சொல்லப்படக்கூடிய இரத்த குழாய்கள் வழியாக இருதயத்தை மீண்டும் சேர்கிறது. இது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியில் இந்த துடிப்பு தமனிகளில் மட்டும் ஏற்படுகிறது. இருதய துடிப்பது அலையாய் இரத்த நாளங்களிலே பாயும், அதாவது தமனிகளிலே பாயும் பொழுது இந்த துடிப்பு உணரப்படுகிறது. இவ்வாறாக ஒரு அதிசயமான முறையிலே இருதயம் துடிக்கிறது. இருதயம் துடிக்கும் ரகசியமும் இதுதான். இந்த முறையிலே நம் நாடி துடிப்பும் இரத்த நாளங்களிலே உணரப்படுகிறது. தமனி என்று சொல்லப்படக்கூடிய இரத்த நாளங்களே உணரப்படுகிறது. தமனி குழாய்கள் உடல் முழுவதும் சென்றாலும் சில இடங்களில் மட்டுமே அவைகள் மேலோட்டமாக செல்கிறது. இந்த இருதய துடிப்பு ஒரு குழந்தையின் கருவிலே 1.5 மாதத்துலேருந்து 2.5 மாதத்துக்குள்ளார முதலாக ஒரு கருவில் உருவாக்கப்படும் மண்டலங்கள் இரத்த ஓட்ட மண்டலங்களும் நரம்பு மண்டலங்கள், இந்த 2 மண்டலங்கள் தான். இதிலே இரத்த ஓட்ட மண்டலம் 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளார அந்த இருதயமும் இருதய துடிப்புகளும் இயற்கையால் அந்த கருவுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்று நாள் முதல் துடிக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த இருதயம் அந்த மனிதனுடைய வாழ்நாள் முடியும் வரை இந்த இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. இது அனைவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்படி துடிக்கும் இந்த துடிப்பு தெரிந்து கொள்வது இருதய துடிப்பை தெரிந்து கொள்வதற்கு சமமானது. பொதுவாகவே ஒரு மனிதன் மயக்கமுற்று கீழே விழும்பொழுதோ அல்லது விபத்துக்குள்ளாய் கீழே விழுந்து மயக்கங்கள் இருக்கும் பொழுதோ பொதுமக்களாலே இந்த முறைகள் கையாளப்படுகிறது. அவர் உயிராக இருக்கிறாரா இல்லை என்ன ஆச்சு, அவருக்கு உயிர் இருக்கிறதா இல்லை என்பது ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு நாடியை தொட்டு பார்ப்பதோ அல்லது நாடியை தொட்டு பார்ப்பதோ அல்லது இருதயத்தின் மேல் கையை வைத்து தொட்டு பார்ப்பதோ துடிப்பு இருக்கிறதா என்றதை அவர்கள் கொஞ்சம் பார்ப்பதை நாம் பல இடங்களில் பார்த்துருக்கிறோம். இவ்வாறாக அந்த நாடித்துடிப்புடைய முக்கியத்துவத்தை அனைவரும் உணர்ந்திருப்பது அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லை என்ற நிகழ்வை தெரிந்து கொள்வதற்காகத்தான். இவ்வாறாக நம் நாடி துடிப்பை தெரிந்து கொள்ளும் சில இடங்கள் இருக்கின்றன. அவைகள் ஃபீமரல் ஆக்சிலரி கெரோட்டிட் டார்சலஸ் பீடிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பல இடங்கள் இருந்தாலும் பொதுவாக அனைவராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ரேடியல் பல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மணிக்கட்டு நாடி என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய கையின் உட்புற பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மணிக்கட்டிலே கட்டை விரலின் அடிப்புற பகுதியிலே அந்த உட்புற ஓரத்தினுடைய ஒரு 1/2 சென்டிமீட்டர் உட்புறமாக
நமது அடுத்த கையினுடைய விரல்களால் சற்றே அழுத்தம் கொடுத்து பார்க்கும் பட்சத்தில் இந்த நாடி துடிப்பு உணரப்படுகிறது. இவ்வாறாகத்தான் நாடி துடிப்பை நான் கணக்கிட வேண்டும். இதன் துடிப்பு இதய துடிப்புக்கு சமமானது. ஒரு நிமிடத்திற்கு இது எவ்வளவு துடிக்கிறது என்பதை கணக்கிட்டு அவர் நார்மலாகத்தான் இருக்கிறாரா, நார்மலாக நாடி துடிப்பு இருக்கிறதா, சீராக இருக்கிறதா, ஒழுங்கற்ற முறையில் இருக்கிறதா என்ற பல விவரங்களை இந்த நாடி துடிப்பின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாடி துடிப்பை கைகளால் உணர்ந்து பார்ப்பது மேனுவல் மெத்தட். நம்ம தொடு உணர்வால் பார்த்துக்கொள்வது அது மேனுவல் மெத்தட். இப்பொழுதெல்லாம் எலக்ட்ரானிக் கருவிகள் அதற்காக இருக்கின்றன. பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியை நான் விரல்களிலே பொருத்தப்படும் பொழுது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நாடி துடிப்பு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்று அதுக்கு அடுத்தது ஸ்பிக்மா மேனோமீட்டர் அல்லது பிபி அப்பரேட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிபி அப்பரேட்டஸில் பிபியை காட்டுவது மட்டும் அல்லாமல் நாடி துடிப்பையும் அது காட்டுகிறது. இதுதான் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் நம் விரலிலே பொருத்தப்படும் பொழுது அது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நாடி துடிக்கிறது என்பதை காட்டும் ஒரு கருவியாக இருக்கிறது. இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த பிபி அப்பரேட்டஸ் இரத்த அழுத்தத்தை கணக்கிட இந்த ஸ்பிக்மா மேனோமீட்டர் பிபி அப்பரேட்டஸ் இதுலேயும் பிபியும் காட்டும். இதன் கூட பல்ஸையும் ஒரு நிமிடத்துக்கு பல இருதயம் எவ்வளோ துடிக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு அளவீடும் இருக்கிறது. இதை விருப்பமுள்ளவர்கள் தங்கள் வீட்டிலே வைத்துக்கொண்டால் நாம் எளிதிலே இந்த நாடி துடிப்பை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நாம் கையில் மெஷின் எடுத்துக்கொண்டெல்லாம் இருக்க முடியாது. அதனால் இயற்கையாக ஒரு மனிதன் நாம் மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த துடிப்பை கை விரல்கள் கொண்டு அழுத்தி நாம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இயற்கையாகவே நாடி துடிப்பு 60லிருந்து 100 வரை ஒரு நிமிடத்திற்கு துடிக்க வேண்டும். சராசரியாக 72 முறை ஒரு நிமிடத்துக்கு துடிக்க வேண்டும். அப்படியாக கணக்கிடும்போது ஒரு இருதயம் ஒரு நாளைக்கு 1,03,000 முறை துடிக்கிறது. எவ்வளவு அதிசயம் பாருங்கள். அயராது தூங்கும் பொழுதும் எந்த நிலையிலும் நாம் எந்த வேலைகள் செய்கிறோம், எந்த வேலையும் நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அதனுடைய வேலை ஓய்வின்றி அது பிறந்தது முதல் தன்னுடைய வேலையை செவனே செய்து கொண்டு வருகிறது. இப்படி நார்மல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 72, 80 என்று ஒரு நிமிடத்தில் 60லிருந்து 100 வரை வயதுக்கு தந்தவாறு இது மாறுபடக்கூடியதாகவும் இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு இது 150 ஒரு நிமிடத்துக்கு என்று இருக்கிறது. அது ஒரு வயது ஆகும் பொழுது அது 130 ஒரு நிமிடத்துக்கு என்று, ஒரு 2 வயது ஆகும் பொழுது 120. இவ்வாறாக ஒரு 5 வருட பிள்ளைகளுக்கு ஒரு நிமிடத்திற்கு 90 முறை என்பது இதயம் துடிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் வயது நிறைந்த ஒரு 14, 15 வயது முதல் 50 வயதுக்கு உட்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் இது நார்மலாக 60லிருந்து 100 வரை இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான கண்டுபிடிப்பு. இதிலே மாறுபாடு என்பது நாடி துடிப்பு குறைவது, நாடி துடிப்பு அதிகரிப்பது. நாடி துடிப்பு குறைவது என்பது ஒரு நிமிடத்திற்கு 50 முறைக்கும் குறைவாக துடிப்பது குறைந்த நாடி துடிப்பு, அதான் பிராடிகார்டியா என்று கூறுகிறோம். அதிகமாக துடிப்பது என்பது ஒரு 100க்கும் மேற்பட்டு துடிப்பது டாக்கிகார்டியா, அதிகமாக துடிப்பது என்று ஒரு வகையில் இருக்கிறது. இந்த குறைவாக துடிப்பதும் அதிகமாக துடிப்பதையும் சில நேரங்களிலே இயற்கையாகவே குறைவாக துடிப்பதும் இயற்கையாகவே அதிகமாக துடிப்பதும் ஒரு இயல்பான காரியங்களாக இருக்கிறது. இயற்கையாகவே குறைவாக துடிப்பது நாம் தூங்கும் பொழுது சற்றே குறைவாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல விளையாட்டு வீரர், தினசரி பயிற்சி எடுப்பவர், அவருக்கு பல்ஸ் ரேட்டை செக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 அப்படி தான் இருக்கும். ஒரு இளைஞராக இருந்த பொழுதிலும் சிவியர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட உடற்பயிற்சியாளர்களுக்கு நாடி துடிப்பு சற்றே கம்மியாக தான் இருக்கும். இதையும் தாண்டி பிராணவாயு, பிராணயாமம் இல்லை பிராண மூச்சு பயிற்சி என்று சொல்லப்படக்கூடிய பலவித தியான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கும் இந்த நாடி துடிப்பு சற்றே கம்மியாக இருக்கும். ஆனாலும் சில விரும்பப்படாத சூழல்களில் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் உடம்பிலே சில எலக்ட்ரோலைட்ஸ்
பேசிக்காக அடிப்படையான ஒரு தேவைகளான சில பொட்டாசியம், சோடியம், கால்சியம் என்று சொல்லப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்ஸு மாறுபடும் சூழலில் நாடி துடிப்பு கம்மியாக ஏற்படுகிறது. இதையும் தாண்டி தைராய்டு நோய் உள்ளவர்களுக்கு, ஹைப்போதைராய்டிசம் என்று தைராய்டு நோய் குறைபாடு உள்ளவர்களுக்கு நாடி துடிப்பு குறைகிறது. சிவியராக கொஞ்சம் நீர் சத்து குறையும் பொழுதும் நாடி துடிப்பு குறைகிறது. மனநோயாளிகள் மாத்திரை சாப்பிடும்போது நாடி துடிப்பு குறைகிறது. பிபி மாத்திரைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது நாடி துடிப்பு, இது இயற்கையாக ஏற்படக்கூடியது. இந்த சூழலிலே அது தைராய்டு காரணமாக இருப்பதா, மற்ற சாதாரண காரணங்களால் இருக்கும் தூக்கத்திலே கம்மியாக இருப்பது, விளையாட்டு வீரர்கள் கம்மியாக இருப்பது, மூச்சு பயிற்சியுள்ள கம்மியாக இருப்பது, இதெல்லாம் இயற்கையானது. இது திரும்ப பெறக்கூடியது. இதனால் எந்தவித ஆபத்தும் இல்லை என்பது நிதர்த்தனமான ஒரு உண்மை. மாறாக நீண்ட நாட்களாக சில அறிகுறிகளாகிய மயக்கம் அல்லது மயக்கமாகி விழுவது, எப்பொழுதும் ஒரு சோர்வு நிலை, ஒரு தலை லேசாக நசு நிலை, படபடப்பு, மனப்பதற்றம், நாடியை பரிசோதிக்கும் பொழுது அது ஒரு 50க்கும் குறைவாக, அது சீராகவோ அல்லது ஒழுங்கற்றதாகவோ இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தங்களுடைய மருத்துவரை உடனடியாக அணுகி, இதற்கு ரொம்ப அட்வான்ஸான சிகிச்சை, நவீன சிகிச்சை முறைகள் இருக்கிறது. இந்த குறைந்த நாடி துடிப்பை சரி செய்வதற்காக மருத்துவர் முடிவு செய்து பேஸ்பேக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதனத்தை பொருத்தி இதை சரி செய்யும் சில நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இதுபோல சூழ்நிலையை உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசித்து உங்களுடைய சூழ்நிலையை சரி செய்து கொள்வது நல்லது. அடுத்தது நாடி துடிப்பு அதிகமாவது. நாடி துடிப்பு அதிகமாவது என்றால் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 100க்கு மேலாக துடிப்பது தான் நாடி துடிப்பு அதிகமாகுது என்று நாம் கருதுகிறோம். இப்படியான சூழ்நிலையிலே இயற்கையாகவே நாடி துடிப்பு அதிகமாவது என்பது கோடை காலங்களில் வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய சூழலில் நாடி துடிப்பு அதிகமாகிறது. ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஜாகிங் போன்ற பயிற்சிக்கு உட்படுத்தப்படும் சில சூழல்களிலே நாடி துடிப்பு அதிகரிக்கிறது. ஈவன் பயத்திலே கூட நாடி துடிப்பு அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டென்ஷன், படபடப்பு அதிகமாகிறது, நாடி துடிப்பும் அதிகமாகிறது. தேநீர் அளவுக்கு அதிகமாக மருந்துவது, அதிகமாக புகைப்பிடிப்பது, காப்பி பானத்தை அருந்துவது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நாடி துடிப்பு அதிகமாகிறது. குறிப்பாக புகையிலை பயன்படுத்தும் நாடி துடிப்பு அதிகமாகிறது. மது பயன்படுத்துபவர்களுக்கும் நாடி துடிப்பு அதிகரிக்கிறது. அளவுக்கு அதிகமான நீர் இழப்பு ஏற்பட்டு டீஹைட்ரேஷன் சொல்லப்படக்கூடிய, அதாவது ரொம்ப அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஹைப்போவாலியம் பிபி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, இந்த பிபியை காம்பன்சேட்டரி மெக்கானிசத்தில் இருதயம் அதிகமாக துடித்து பிபியை கரெக்ட் பண்ண பார்ப்போம். அப்போ நாடி துடிப்பு இயற்கையாகவே அதிகமாகும். இந்த இயற்கையான சூழல்களே அதிகமாகக்கூடிய நேரங்களிலே நாம் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதற்கான சூழல்களிலிருந்து விடுபட்டால், குளிர்ந்த நீரை கொண்டு முகத்தை கழுவுவது, காப்பி பானம், தேநீர் பானங்கள் குடிப்பதை நிறுத்துவது, அளவுக்கு அதிகமாக ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங் போன்றவற்றை கொஞ்சம் குறைத்துக்கொள்வது, உடனடியாக அந்த நீரிழப்பு சக்தியை சரி செய்வது போன்ற நிகழ்வுகளால் நம்ம அதிகபட்ச நாடி துடிப்பை நாம் குறைத்து கொள்ளலாம். மதுவை நிறுத்துவது, சில நேரங்களிலே எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை நாடி துடிப்பு அதிகமாவதும் இருக்கிறது. இதற்கு நாம் மேற்படி நல்ல உணவுகளையும், ஆழ்ந்த சுவாசம், சீரான உடற்பயிற்சி, இயற்கையான சூழலில் ஒரு நடைபெறுதல், படபடப்பு வரும்பொழுது இயற்கையான சூழலில் பயிலுதல், அதுக்கு அடுத்தது குளிர்ந்த நீரிலே முகத்தை கழுவுதல் போன்ற நிகழ்வுகளால் இந்த படபடப்பான டாக்கிகார்டியா என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான நாடி துடிப்பிலிருந்து நாம் விடுபடலாம் என்று கூறிக்கொள்கிறேன். இதற்கான உணவு முறைகள் சில இருக்கிறது. சூப்பு, இறைச்சி சாப்பிடுவதனால், உப்பு கொஞ்சம் கலந்து சாப்பிடுவதனாலும் இந்த நாடி துடிப்புகள் சீராக்கப்படுகிறது. பழங்கள், கீரைகள், காய்கறிகள், குறிப்பாக வாழைப்பழம், அதில் பொட்டாசியம் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்று சொல்லப்படக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இந்த பொட்டாசியம் சத்து அதிகமாகிறது. ஃபிஷ்ஷு, நட்ஸு, பச்சை காய்கறிகள், கீரைகள் இவைகளை உண்பதாலும் அதிகமாக இந்த பிரச்சனைகள் செய்யப்படுகிறது. பால் சம்பந்த பொருள் சாப்பிடும் பொழுது கூட அந்த
கால்சியம் சத்து உடலில் சேர்ந்து இந்த டாக்கிகடை சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளலாம். இதையும் தாண்டி தைரோடாக்சிகோசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நோய் சூழல், இருதய நோய், சீரற்ற இருதய நோய், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெகு வேகமாக துடிக்கும் இருதய நோய்களுக்கு இடையாக மருத்துவரை அணுகி உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு சிறிய நாடி துடிப்பு பற்றிய கருத்துக்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றதை விடைபெறுகிறேன். நோய்களை விரட்டுவோம், 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.